ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி ஆட்டு போட்டி தான். சண்டே ஸ்பெஷல் இது தான் நம்ம வீட்டில். ஆட்டு போட்டி எப்படிலாம் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அம்மா அப்பாவும் வந்திருந்தாங்க. நல்லா சூப்பராக சமைச்சு நல்லா சூப்பராக வேறு லெவலில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டில் இருந்து பச்சை பாஸுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போன இடம் தான் பச்சை பாஸு. எல்லார் கூடயும் சேர்ந்து ஒன்றா ஜாலியாக போகும்போதே ஒரு சந்தோஷம் தான். என்னடா பச்சை பாஸுக்கு போயிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜானுடைய பர்ச்சேசிங் தான். குழந்தைங்களுக்காக ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். நம்ம போனால் சும்மா இருப்போமா, லேடிஸு ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என் பையனும் வந்துட்டு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் எல்லாருக்குமே. அதுக்கப்புறமா இவங்க வந்து என் பொண்ணுடைய ஏற்கனவே என் பெரிய பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தில் வந்து இவங்க தான் வந்து சாரீஸ்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அவங்க எங்களை பார்த்த உடனே அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்களே துணி வியாபாரம் பார்க்குறீங்க, துணி வாங்க வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னையுமே கிண்டல் பண்ணாங்க. சரி குழந்தைங்களுக்காக எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி பரவாயில்ல 2 சாரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக தான் இருந்தது. ஆனால் ரேட் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. என்னக்கா இவ்வளோ ரேட் போட்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். பெரிய கடைனாலே ரேட் அதிகமாக தானே இருக்கும். என் பேரன் எல்லாருக்குமே பாய் பாய்ன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது அந்த பொம்மைலாம் பார்த்தோன்னா அம்மா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் பண்ணால் சரி வா போகலான்னு சொல்லிட்டு போனோன்னே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையா அவனுமே வந்துட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டான். ஒரு இடமா அவனை பிடிக்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருந்தது. எந்த பொருளையும் வாங்குறதுக்கே டைம் பத்தலை. ஏன்னா அவன் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தேன். புளிக்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத யார்கிட்ட சொல்கிறோன்றது தான் முக்கியம். எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம சொல்ல போகிற நேரத்தில் கூட அது வந்து அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஏறுமாறாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உடனே வந்துட்டு எங்கள் வீட்டில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்துட்டு யார் என்ன சொன்னாங்க, ஏன் என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்குன்னு சொல்கிற மாதிரி அவங்க மனசில் இருந்திருக்கும் போல இருக்குது. எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்துட்டு யார் மனசில் எதுவுமே இல்லை அப்படின்னா யாருமே வந்து கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? எல்லார் மனசில் ஏதோ ஒன்று இருக்க போய் என்னாச்சு, ஏன் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க, யார் என்ன சொன்னாங்க, என்ன விஷயம் நடக்கலை அப்படிலாம் கேட்டாங்க. நான் ஒன்றும் இல்லை சும்மா தான் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என் மனசுக்குள்ளே 1000 விஷயம் இருக்குது. நம்ம விஷயத்தை ஷேர் பண்ணாத போதே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம ஏதோ ஒன்று நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம சைடில் நம்ம எப்படி நினைக்கிறோம், எல்லா விஷயமும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்காது. நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா சொதப்பல் ஆகிடும். நம்ம வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லார்ட்டையும் வந்துட்டு இது செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு பெருமை பீத்திரத்துலேயே ஃபஸ்ட் ஆளாக இருப்போம். ஆனால் வந்து அந்த தப்பை எக்காரத்தை கொண்டும் செய்யாதீங்க. பேசிகிட்டே இருக்கும்போதே இரும்பல் வருது. ஏன்னா போன இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் மாற்றி குடித்தேன் இல்லையா, அதனால தான் ஃபுல்லாக இரும்பல். போன இடத்துல சரி ஃப்ரைட் ரைஸுமே வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. இவருக்குமே தனியாக வாங்கி தர சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என் பேரனும் வேறு லெவலில் சூப்பராக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.